லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ராகு, குரு, சனி இவங்க 3 பேரும் எந்த நிலைமையில் இருந்தால் எப்படி வருது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ராகுவும் குருவும் சனியும் தொடர்ந்து கெட்டு போய் இருந்தாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ராகுவுக்கு 18 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், சனிக்கு 19 வருஷம் அப்படின்னு வரும்பொழுது 3ம் அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ராகு, குரு, சனி அப்படின்னு தொடர்ந்து வரும்போது 53 வருஷங்கள் வந்துடுது. அது கெட்டு போயிருந்தால் அது அவங்களுடைய வாழ்க்கையே சரியில்லை, அவயோக ஜாதகமாகவே அது அமைந்து விடுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். யோகமாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க. மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டு மேஷ லக்னத்தில் குரு இருக்கிறாருங்க. 7ஆம் வீடான துலாத்தில் சனி இருக்கிறார். 10ஆம் வீடான மகரத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு திசைகள் வருது அப்படின்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறது யோக திசைகளாக வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு உச்சம் பெற்ற கிரகம், ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் உச்சம் பெறுது எங்கே பெறும்? அடுத்த வீட்டில் போய், மற்றவங்க வீட்டில் தான். புதன் மட்டும்தான் அவர் வீட்டிலே உச்சம் அடைவார். எல்லா கிரகங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா 7 கிரகங்களை பொறுத்த மட்டும் புதன் மட்டும் அவருடைய வீட்டிலே உச்சமடைவார் கன்னியில். மற்ற கிரகங்கள் எல்லாமே இன்னொரு வீட்டில் போய் தான் உச்சமடையும். சுக்கிரனாக இருந்தால் அவர் குருவோட வீட்டில் போய் உச்சமடைவார், சனியாக இருந்தால் அவர் சுக்கிரனோட வீட்டில் உச்சமடைவார். இந்த மாதிரி மாறி தான் உச்சமடைவார். என்னதான் மாறி உச்சம் அடைஞ்சிருந்தால் வீட்டில் உச்சம்னாலும் அந்த உச்சம் அடைஞ்சவர் வீட்டில் யாருங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன், இப்போ இந்த கண்டென்ட்டில் உள்ளது சொல்லிடுறேன். இப்போ துலாத்தில் சனிங்க. துலாத்தில் சனினா யாருங்க? உச்சத்தில் இருக்காருங்க. இந்த உச்சத்தில் சனி இருந்துட்டார் அப்படின்னா அவர் வீட்டில் மகரத்தில் கும்பத்தில் இருக்கிற கிரகம் பெரிய யோகம். இப்போது மேஷ லக்னம் 7இல் சனி உச்சம் அப்படின்னா அந்த மகரத்திலும் கும்பத்திலும் இருக்கும் கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்துக்கு. நீங்களே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஜாதகம் எல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சிருந்தால் அந்த கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். இப்போது மேஷ லக்னமாக லக்னத்தில் குரு என்றால் திக்பலம். குரு அங்கே திக்பலம் அடைவார். லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைவார்கள். அப்படி வரும் பொழுது குரு, ராகு, சனி 7ஆம் வீட்டில் திக்பலம். இந்த 7ஆம் வீட்டில் திக்பலம் உச்சம் அடையபடியாக அந்த சனியினுடைய வீட்டில் இப்போது மகரத்தில் ராகு இருந்தாருன்னா அம்சமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல கணக்கு வரும் பாருங்க. ராகு திசை 18 வருஷம் சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னம் 10ல் ராகு, அடுத்து குரு திசை லக்னத்தில் குரு திக்பலம், அதுக்கு அடுத்து சனி திசை 7ல் சனி திக்பலம், அம்சமான அமைப்பு. இப்படி வரணுங்க. இப்போ யோக திசைகள் அப்படிங்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிறக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. பௌர்ணமி யோக்கி வருவாங்க. இந்த மாதிரி எல்லா கணக்குகளும் ஒன்றும் சார் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் ஆண்டவன் தான். ஆண்டவனை வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே. அந்த அமைப்புகள் அதை ஆண்டவன் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல அவங்க நல்ல இடத்துல உள்ளவங்க பிறப்பாங்க. இதுதான் விஷயம். இது இப்படி வந்துருச்சுங்க, அது அப்படி வந்துருச்சுன்னா ஏற்கனவே வந்ததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்மளுக்கு விதி கர்மா ஆண்டவன் என்ன கொடுத்துருக்காரோ அதுபடி போகத்தான் முடியும். இல்லையா நம்மளை மாதிரி உட்காந்து ஜாதகத்தில் பார்க்கத்தான் முடியும். இல்லையா அதுக்கு அடுத்தபடியாக கடவுள்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும், கர்மாவை குறைக்கிறதுக்கு நம்ம. அவ்வளோதான். மற்றபடி பார்க்கும்போது இந்த யோகா அமைப்புங்கிறது கடவுள் கொடுக்குறது. அப்போது இந்த 53 வருஷங்கள்ங்கிறக்காக தான் நான் இந்த விளக்கம் சொல்கிறேன். இந்த 53 வருஷங்கள்லாம் சும்மாவாங்க. 53 வருஷங்கள் ஒருத்தங்களுக்கு சரியில்லாமல் அமைஞ்சா எவ்வளோ கஷ்டம். அதே சமயம் நல்லா அமைஞ்சா அவங்க பிறந்ததுலேருந்தே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பாங்களா? அதுதான் இப்போ நான் சாட்டில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேஷ லக்னம், லக்னத்தில் குரு திக்பலம். இவர் யாருங்க? 9, 12 குடைவர். 9 குடைவர் லக்னத்தில் இருப்பது நான் அடிக்கடி சொல்லுவேன். 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது மாதிரி ஒரு யோகம் எதுவுமே கிடையாது. அதுவும் சுபக்கிரகமாக இருந்துட்டாரு சொல்ல வேண்டியதே இல்லைங்க. இந்த குரு திசை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது ராகு, சனி, குருவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த ராகு, சனி இருக்கட்டும், நான் சொல்கிறது பொதுவாக குருவை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே 9ஆம் அதிபதி லக்னத்தில் அம்சமான அமைப்பு. குரு திசையே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 16 வருஷம் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடும்.
அந்த அளவுக்கு இந்த குரு. ஏன்னா இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன, 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது இல்லாமல் அவர் குருவாக வேறு போயிட்டாரா, அவர் அந்த வீட்டையும் பார்த்து விடாரு 9ஆம் பார்வையா. இதுக்கு மேலே என்ன வேணும், அந்த அளவு யோகத்தை இந்த குரு கொடுத்துருவார். அதுக்கு அடுத்தபடியாக ராகு. ராகு எங்கே இருக்கிறாருங்க, சனியினுடைய உச்ச வீட்டில் இருக்கிறார். அம்சமான அமைப்புங்க. சனி உச்சம் பெற்று அவர் வீட்டில் ராகு இருந்தால் ராகு அள்ளி கொடுத்துருவார். என்ன காரணம், ஏற்கனவே சொல்கிற மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதுவும் போக அடுத்தபடியாக சனியும் அந்த வீட்டதிபதியும் உச்சம் பெற்று அந்த சனி உச்சம் பெற்ற வீட்டில் ராகு உட்காருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போது ராகு திசை 18 வருஷம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக குரு திசைங்க 16 வருஷம், அதுவும் சூப்பராக இருக்குங்க. அது முடிஞ்சால் அடுத்து 19 வருஷம் சனி திசை செம்ம டாப்பாக இருக்குங்க. இப்படி வரணும். இப்படி வந்தால் என்ன ஆகும், நான் சொன்ன கணக்கு வந்துடும். 18, 16, 34, 19, 53 வருஷம் இவங்களுக்கு பெரிய ஸ்டார் ஆகிடும். இதுதான் அமைப்பு. இந்த ராகு குரு சனின்னு வரும்போது ஏன் இதை நம்ம சொல்கிறோம், 3மே வருடங்கள் அதிகமாக உள்ள திசைகள். அதுலேயும் 2 கிரகம் பாவ கிரகமாக வேறு வந்துடுது. அப்படிங்கிறப்போ இந்த ராகுவும் சனியும் தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கெடுபலன்கள் இல்லாமல் நல்லது நடக்கணும்னா ராகுவும் சனியும் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்களும் நல்ல நிலைமையில் இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகத்தை பற்றி பேசுகிறக்கே ஒன்றும் இல்லை. அதே சமயம் இந்த லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக சந்திரன் வந்து நல்ல வளர்பிரியில் எங்கேயாச்சும் இருந்துட்டாரு, நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஜாதகமாக இவங்க ஜாதகம் அமையும். இப்போ நம்ம 3 கிரகத்துக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக மற்ற கிரகங்கள் அமைகிறத பொறுத்து இவங்களோடது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் பொதுவாக இந்த குரு ராகு செவ்வாயும் ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருந்துட்டா வச்சுக்கோங்க. அப்போ செவ்வாய் ராகு குரு சனி தொட்டாருந்து 60 வருஷம் இன்னும் டாப்பாக இருக்கும். அந்த மாதிரியே கிரக யோக அமைப்புகள் இப்படி வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்படி வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நம்ம முடிவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒன்று வேறு இடத்துல மாறி உட்காந்துருச்சுங்க அப்படின்னா அந்த திசை மட்டும் சரியில்லாமல் இருக்கும். அவ்வளவுதான். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.